ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் மேப். அதாவது ஆன்லைன் மூலமாக இந்த கிராம வரைபடம் டவுன்லோட் செய்யக்கூடிய இந்த வெப்சைட்டில் ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கிராம வரைபடம் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வில்லேஜ்க்கான வில்லேஜ் மேப், கிராம வரைபடம் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இ சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா பை மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வில்லேஜ் மேப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பிளாக் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அதை எடுத்துட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மேப் மட்டும் தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வில்லேஜ் மேப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் முதலாவதாக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட், அந்த கிராமம், எந்த கிராமத்தினுடைய மேப் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக தாலுகா பேர் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வில்லேஜ் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்க. அது கொடுத்தோன்னே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எத்தனை ஷீட் இருக்குது அப்படின்னு வருது. 2 ஷீட். இப்போ பெரிய வில்லேஜாக இருந்தால் அந்த ஷீட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாகும். எத்தனை பேஜில் பிரிண்ட் அவுட் போட்டு தரணும், அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் எத்தனை பேஜில் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த பேஜஸ்ஸு. ஸோ இந்த வில்லேஜுக்கு பொறுத்த வரைக்கும் 2 ஷீட் இருக்குது. இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது வில்லேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செலக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான், அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பெயர், அப்புறம் அந்த ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் நீங்கள் டேட்டா கொடுத்தா போதும். உங்களுடைய இமெயில் ஐடி, பெயர், மொபைல் நம்பரு, அப்புறம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் தேவையில்லை. சிட்டி கொடுங்க. பின்கோடு கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் எதுனா ஒரு ஐடி ப்ரூஃப் கட்டாயம் நம்ம கொடுக்கணும். ஆதாரே வந்து கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த மேப் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து எங்கள் சர்வே நம்பர் செக் பண்ணுறதுக்காக இந்த மேப் வேணும் அப்படின்ட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம், ரீசன் இல்லைனா கூட விட்டுறலாம். அதுக்கப்புறம் கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். அடுத்தபடியாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் வந்து ப்ரிவியூ ஆகும். மொத்தம் 2 பேஜ் வரும்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ அந்த வில்லேஜ் மேப்புக்கு மொத்தம் எத்தனை ஷீட் வருதோ ஃபஸ்ட்டு ஷீட்டை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சீட்டுக்கு 200 நம்ம காசு பே பண்ணணும். அதாவது இப்போ 2 சீட் எடுத்தீங்கன்னா 400, 3 சீட்டு வந்து உங்களுக்கு வில்லேஜ் மேப் இருக்குது அப்படின்னா 600 வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜ் மேப் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அதான் வில்லேஜ் மேப்பே ப்ரிவியூ ஆகுது இல்லை, இது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஸோ அப்படி வந்து எடுக்க முடியாது. உங்களுக்கு கிளாரிட்டி வந்து இருக்காது. சர்வே நம்பர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே வந்து உங்களால் ஜூமும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு தடவை ஜூம் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஜூமும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம பேமெண்ட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஷீட்லேயும் டேட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிவியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், ஐ அக்செப்ட் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இதை க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் நான் வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துருக்கேன். இதில் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிளாரிட்டியாக தெரியும். ஓகே, அடுத்ததாக இந்த பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மோடில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஏன் யூபிஐ ஆப்ஷன் கூட இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் முடித்து எல்லாமே பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வரும்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பயன்படுத்தி நீங்கள் டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் 1 or 2 days கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அந்த 1 or 2 days கழிச்சு நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். அதாவது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு
இந்த இ சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா கீழே பை மேப்ஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டவுன்லோட் வில்லேஜ் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மேப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது எங்கேயா காணாமல் போயிருக்கும் அந்த ஃபைலு. மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சாலும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் போதும். அதை என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த வில்லேஜ் மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து புதிய ஆப்ஷன். ஸோ இந்த மெத்தடை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ வில்லேஜ் மேப் எல்லாருமே வந்து யார் வேணாலும் எத்தனை வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஷீட்டுக்கு 200 ரூபா நம்ம பணம் கட்டி ஆகணும். பணம் கட்டிட்டோம் அப்படின்னா தெளிவான ஒரு வில்லேஜ் மேப் கிடைச்சிரும். எங்கேயும் போய் அலையாமல் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த வில்லேஜ் மேப் தேவையில்லை, நான் டைரெக்டாக கூகுள் மேப் மூலமாகவே எங்கள் வில்லேஜ்க்குள்ளே எது எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாங்க. அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதனால் நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் போயிட்டு கூகுள் மேப் மூலமாக உங்கள் வில்லேஜ்க்கான பவுண்டரி லைனை கண்டுபிடிக்கலாம். உங்கள் வில்லேஜுக்குள்ளார கவர்மெண்ட் லேண்ட்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அரசு புறம்போக்கு நிலங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பாசன வசதி நிலங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.